வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் தான் பார்க்க போறோம். அதாவது பிப்ரவரி 20ஆம் தேதிக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஏன் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, நமக்கு வந்து நாளையோட அதாவது இன்னைக்கு வந்து என்ன சைக்காலஜி அப்படிங்கிறத நம்ம யுஎஸ் மார்க்கெட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா யுஎஸ்ல இப்போ வந்து மொத நாள் தான் ஆயிருக்கு. அப்படின்னா அதாவது 19ஆம் தேதி நைட்டு தான் ஆயிருக்கு. அப்படிங்கிறனால யுஎஸ்ல வந்து நம்மளோட மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கும். யுஎஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கும். ஏன் யுஎஸ் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் தான் இங்க அப்ளை ஆகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு காரணங்கள் இருக்கு. இப்ப யுஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன இருந்திருக்குன்னா, யுஎஸ் மார்க்கெட் எப்பயுமே வந்து நம்ம ஊர் டைமுக்கு நைட்டு 8 மணிக்கு ஆரம்பிச்சு, ஆ அதே மாரி நைட் ஒரு 2:30க்கு மார்க்கெட் முடியும். இப்ப நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல கேண்டில் வச்சிருக்கேன். இப்ப நீங்க யுஎஸ் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மேல ஏறியிருக்கு. ஸோ, நம்ம பிரைஸ் ஆக்ஷன் பார்க்க முடியாது. அதோட சைக்காலஜி தான் பார்க்கணும். மார்க்கெட் சைக்காலஜி. ஏன் யுஎஸ் மார்க்கெட்டோட சைக்காலஜி இம்பார்ட்டன்ட் அப்டின்னா, யுஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு குளோபல் எக்கானமி அதாவது ஒரு வேர்ல்ட் எக்கானமி வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஸோ, யுஎஸ் மார்க்கெட் மேல போச்சுன்னா, எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் வந்து வாங்குறதுக்கான வாய்ப்பு நெறையா இருக்கு. நான் ரொம்ப ஒரு சிம்பிளா சொல்றேன். இப்ப பாருங்க, அதுக்கு அதாவது முந்தா நேத்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ் மார்க்கெட்ல எவ்வளோ யுஎஸ் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் நல்லா மார்க்கெட் இறங்குச்சு. லாஸ்ட் ஒரு ஹால்ஃப் அன் ஹவர்ல எவ்வளவு மார்க்கெட் இறங்குச்சோ, அத விட டபுள் மடங்கு ஒரு 15 மினிட்ஸ்ல மட்டுமே மார்க்கெட் மேல போயிருக்கு. அப்படின்னா, அதோட மார்க்கெட் சைக்காலஜி அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட்டா இங்க வந்து பாருங்க. ஸோ 18ஆம் தேதி அதாவது 18ஆம் தேதி ட்ரேடிங் செஷனோட எண்டுல நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, யுஎஸ் மார்க்கெட் வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து புல்லிஷா இருந்திருக்கு. பயங்கரமான பையர்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம எஃப்ஐஐ டேட்டாஸ் எடுத்து இங்க கேஷ் மார்க்கெட்ன்னு சொல்லியிருக்கு. அங்க பார்த்தோம்னா, ரொம்ப நாளா வித்துட்டே இருந்த ஒரு எஃப்ஐஐஸ் 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்போ யுஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவா போனா, இங்க எஃப்ஐஐஸ் வாங்குவாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம யுஎஸ் மார்க்கெட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, நம்மளோட மார்க்கெட் சைக்காலஜிய புரிஞ்சுக்கிறதுக்கு உதவும். இப்ப யுஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. ஒண்ணு வந்து S&P 500. S&P 500ல நேத்து வந்து ஒரு 26 பாயிண்ட் மேல போயிருக்கு. அண்ட் டவுன் சைடே போகாம ஸ்ட்ரைட் மேல தான் போயிருக்கு. ஸோ பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, அழகா ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது நீங்க பாருங்க, நமக்கு வந்து ஒரு 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கு மேல இருக்கு. 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கு மேல இருக்கு. அங்கிருந்து ஒரு சின்ன புல் பேக் எடுத்துச்சு. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் விட்டு மார்க்கெட் கீழ போல. வந்து புல் பேக் எடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட் மேல போயிருக்கு. திருப்பி சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்ல சப்போர்ட், திருப்பி மார்க்கெட் மேல, திருப்பி சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்ல சப்போர்ட், மார்க்கெட் மேல, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்ல சப்போர்ட், டைம் முடிஞ்சுச்சு. ஸோ அழகான ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் மாரி இத நம்ம போட்டுக்கலாம். எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி. ஸோ இந்த மாரி ட்ரெண்ட் லைன் போட்டோம்னா, அதுக்கு பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ ஆயிருந்திருக்கு. அப்போ இந்த ஆங்கிள் எவ்ளோ இருக்கு? இந்த ட்ரெண்டோட ஆங்கிள் எவ்ளோ இருக்குன்னு நம்ம ஒரு அப்ராக்ஸிமேட்டா பார்த்தோம்னா, 37 இருக்கு. ஸோ 37ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் கிடையாது. ஸ்ட்ராங்கான ட்ரெண்டுனா, இந்த பக்கம் ஒரு 45 பக்கம் இருக்கணும். 45 அதுக்கு மேல. ஆனா மோசம் இல்ல. லைக் ஒரு 35, 36மே ஒரு ஓகேயான ட்ரெண்ட் தான். அப்படிங்கிறனால யுஎஸ் மார்க்கெட்ல S&P 500ல ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான புல்லிஷ் பிஹேவியர் பார்த்திருக்கோம். ஓகே. அடுத்து நம்ம பார்க்குறோம் என்னன்னா, டவ் ஜோன்ஸோட இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ். டவ் ஜோன்ஸோட இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ்லயும் ட்ரெண்ட் எப்படி போயிருந்திருக்கு அப்படின்னா, ஆவரேஜ் ட்ரெண்ட் மாரி நமக்கு பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 36 டிகிரி, 37 டிகிரி தான் போயிருந்திருக்கு. ஸோ, அப்போ இங்க இந்த இடத்துல டிகிரி இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ, இந்த இடத்துல டிகிரி இருக்கு. அப்போ இந்த லைன் எங்கிருந்து எடுத்தேன் அப்படின்னு நீங்க யாராவது யோசிச்சீங்கன்னா, நான் வந்து இப்போ இதுதான் யூஸ் பண்றேன். ட்ரேடிங் வியூ. ஸோ, ட்ரேடிங் வியூல நம்ம மேல இந்த செகண்ட் ஆப்ஷன்ல போய் யூசுவலா ட்ரெண்ட் லைன் இருக்கும். ட்ரெண்ட் லைனுக்கு கீழ இன்ஃபோ லைன்ன்னு இருக்கும். இந்த இன்ஃபோ லைன் எடுத்து தான் நான் இந்த மாரி வரையிறேன். ஸோ, அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வரையும்போது நமக்கு தெரியும் மார்க்கெட் எங்க போகுதுன்னு. ஸோ, அப்போ நேத்தோட மார்க்கெட் வந்து பாசிட்டிவா தான் இருந்திருக்கு யுஎஸ் மார்க்கெட். அண்ட் 250 பாயிண்ட்ஸ் நம்ம டவ் ஜோன்ஸோட இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் மேல போயிருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மார்க்கெட் மேல போனாலும் இது வந்து ஒரு டெத் கிராஸ கன்சிடர் பண்ணிருச்சு. அப்படின்னா நாளைக்கு யுஎஸ் மார்க்கெட் ஒரு கன்சாலிடேஷன்க்கு வரும். நம்ம யுஎஸ் மார்க்கெட்டோட அனாலிசிஸ் பார்க்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா, நாஸ்டாக்கோட 100 இண்டெக்ஸ். ஸோ இந்த நாஸ்டாக் 100 இண்டெக்ஸுமே நமக்கு எவ்வளோ பாயிண்ட் ஆல்மோஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா, ஒரு 54 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 1% இன்க்ரீஸ் ஆற மாரி. அப்போ மார்க்கெட் வந்து டோட்டலா ஒரு 125 பாயிண்ட்ஸ் மேல போயிருக்கு. ட்ரெண்டுமே ஒரு 30%. அப்போ ஒரு ஆவரேஜான ஒரு ட்ரெண்டிங் நடந்திருக்கு. அண்ட் ஒரு எல்லாமே வந்து ஒரு 1% மூவ் இருக்கு. ஸோ இதே நம்ம இந்தியன் மார்க்கெட்ல நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா, பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம யுஎஸ் மார்க்கெட்ட பார்ப்பாங்க. யுஎஸ் மார்க்கெட் பெட்டரா இருக்குன்னா,
அதில இருக்க ஒரு 20% 30% வந்து இந்தியால இன்வெஸ்ட் பண்றவங்க இருக்காங்க. அண்ட் இந்தியால இருக்க டிஐஐஸுமே அந்த குளோபல் எக்கானமி அனலைஸ் பண்ணும்போது யுஎஸ் மார்க்கெட்க்கு பெரிய வெயிட்டேஜ் இருக்கு. அப்போ நம்ம வந்து இப்ப நிஃப்டி 50 பார்த்தோம்னா, நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு 2 பாயிண்ட்டுக்குள்ள ஸ்விங் ஆயிட்டே இருக்கு. அதாவது நிஃப்டி 50 வந்து நமக்கு வந்து 22,800ல ஆரம்பிச்சுச்சு மார்க்கெட்டு. மார்க்கெட் மேல போச்சு. திருப்பி கீழ வந்து 23,000லிருந்து டவுன்ஃபால் ஆயி, மார்க்கெட் வந்து இப்போ 22,900ல இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து 22,800 வருமா? அப்படின்னு நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. 22,800 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் இங்க பார்க்கும்போது, இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்க்குறோம். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல பார்த்தா, இப்ப இருக்க மணிக்கு கீழ ஒரு சப்போர்ட் இருக்கு. என்னன்னா 22,900 அண்ட் இந்த 22,900 ஈஸியா பிரேக் ஆயிரும். இப்ப இருக்கிற சப்போர்ட்க்கு கீழ வந்து இந்த 22,900ங்கிற ஒரு சப்போர்ட் இருக்கு. ஈஸியா அது பிரேக் ஆயிரும். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, இந்த பிரேக் ஆச்சுன்னா, மார்க்கெட் கண்டிப்பா 22,800 வரும். அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் ஆயிரும். ஸோ இங்க இருக்கிற சப்போர்ட்ட பிரேக் பண்ணி, மார்க்கெட் வந்து 22,800க்கு அழகா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, மார்க்கெட் வந்து டவுன் சைட் போகுதா, மேல போகுதான்னு பார்க்கணும். 22,900 மார்க்கெட் கீழ கிராஸ் ஆச்சுன்னா, கண்டிப்பா 22,800க்கு வரும். ஆனால் ம் ஆனா இங்க நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் டேட்டா பார்க்கும்போது, இந்த சேஞ்ச் எந்த பக்கம் அதிகமா இருக்கோ, அந்த பக்கம் மார்க்கெட் மூவ் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். நீங்க பாருங்க, இங்க 23,000த்துல நமக்கு வந்து சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால் ஓஏ சேஞ்சுன்னு இருக்கு பாருங்க. அந்த இடத்துல 51,00,000 சேஞ்ச் இருக்கு. இதே இது நம்ம புட் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, 28,00,000 தான் சேஞ்ச் இருக்கு. அப்ப எந்த பக்கம் சேஞ்ச் அதிகமா இருக்கோ, அந்த பக்கத்துலருந்து மார்க்கெட் புஷ் ஆகும். ஓகே. 2வது உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வர்றதுக்கான இன்னொரு சான்ஸ் என்னன்னா, மார்க்கெட் இன்னைக்கு இப்ப நேத்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்கிருந்து கேப் டவுன்ல 28,800ல ஓப்பன் ஆச்சு. ஸோ அதே மாரி மறுபடியும் ஃபாலோ ஆகி, இன்னைக்கு கேப் டவுனா ஓப்பன் ஆச்சுன்னா, நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ நீங்க வந்து மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுங்கிறத பார்த்துக்கோங்க. சப்போஸ் இங்கருந்தே 22,900 கிராஸ் பண்ணாம மேல போயிடுச்சு அப்படின்னா, 23,100 வரைக்கும் போகும். 23,000, 23,100 வரைக்கும் போகும். சப்போஸ் இங்கேருந்து 22,900க்கு கீழ கிராஸ் ஆச்சுன்னா, மார்க்கெட் 22,800 வரும். ஸோ இதுதான் வந்து நிஃப்டி 50யோடது. அண்ட் ஓவராலா மார்க்கெட் ஓப்பனிங் பொசிஷனும், எண்டிங் பொசிஷனும். மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாலும், சப்போஸ் இங்க ஓப்பன் ஆனாலும் சரி, இல்லைன்னா இங்க ஓப்பன் ஆனாலும் சரி, எங்க ஓப்பன் ஆனாலும் க்ளோசிங் பிரைஸ் வந்து கண்டிப்பா ஒரு 50 பாயிண்ட் மேல இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா இது வந்து ஒரு ரிஸ்க் தான். ஸோ நானுமே இந்த மாரி ட்ரை தான் பண்ணுவேன். ஏன்னா ஸ்பாட் தான் எடுப்பேன். ஆப்ஷன்ஸ் எடுக்க மாட்டேன். நம்ம ஆப்ஷன்ஸ் எடுக்கும்போது நம்மளோட லாஸ் நெறையா வரும். நீங்க இந்த மாரி ரிஸ்க் எடுக்கும்போது, நீங்க வந்து ஸ்பாட்ல எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லாஸோ, ப்ராஃபிட்டோ கம்மியா இருக்கும். ஸோ நமக்கு இம்பார்ட்டன்ட்டே வந்து ப்ராஃபிட் மேக்கிங் இல்ல, லாஸ் கம்மி பண்றது தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இன்னைக்கு மார்க்கெட் எந்த பிரைஸ்ல ஓப்பன் ஆகுதோ, கண்ண மூடிட்டு ஒரு 30 பாயிண்ட் இல்லன்னா 50 பாயிண்ட் மேல போய் குளோஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு நெறையா இருக்கு. நம்ம எத வச்சு பேஸ் பண்ணி சொல்றோம்னா, யுஎஸ் மார்க்கெட்டோட சைக்காலஜி. ஸோ இதே இது வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா, 49,000த்துக்குள்ள தான் ஓடிட்டே இருந்துச்சு. அண்ட் பேங்க் நிஃப்டியோட லோவஸ்ட் பிரைஸ் இதுக்கு முன்னாடி எங்க இருந்துச்சுன்னா, 49,000ம் அதுக்கு கீழ வந்து 48,500 இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பேங்க் நிஃப்டி என்ன ஆயிருக்குன்னா, இந்த பிரைஸ் லெவல் அதாவது இத நான் பேங்க் நிஃப்டி என்னன்னா இந்த பிரைஸ் லெவல்ல இருந்துச்சு. ஓகே. பேங்க் நிஃப்டி இந்த பிரைஸ் லெவல்ல இருந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பிரைஸ் லெவல் மேல ஏறியிருக்கு. அதாவது என்னன்னா, இதுக்கு முன்னாடி பிரைஸ் லெவல் வந்து 48,500 தான் லோவஸ்ட் பாயிண்ட்டா இருந்துச்சு. அண்ட் இப்ப பார்த்தீங்கன்னா, 49,000 லோவஸ்ட் பாயிண்ட்டா மாறியிருக்கு. ஸோ இத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ரொம்ப முக்கியம் மக்களே. நீங்க வந்து கண்டிப்பா நீங்க வந்து நிஃப்டி இல்ல ஆப்ஷன்ஸ் ஸ்பாட் பண்ணாலும் சரி, ஆப்ஷன்ஸ் பண்ணாலும் சரி, கண்டிப்பா இத பாருங்க. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னாவே, மார்க்கெட்ல எங்க வந்து கால் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னாவே அந்த பக்கம் தான் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் சொல்றேன்னா, சுருக்கமா சொல்றேன். எந்த ஒரு ரீட்டெய்லருமே இப்ப இந்த இடத்துல ஓஏ சேஞ்ச் இல்லாம நான் பார்த்தேன்னா, எந்த ஒரு ரீட்டெய்லருமே 9,00,000 குவான்டிட்டி ஏற்கனவே வந்து புட் ஆப்ஷனோ, இல்ல கால் ஆப்ஷனோ வாங்கி வைக்க மாட்டாங்க. ஸோ அப்ப யார் வாங்கி வைப்பான்னு பார்த்தீங்கன்னா, என்னமோ லாக் அவுட் ஆயிருச்சு. ஓகே. நம்ம பார்த்துட்டோம் அங்க டேட்டாவ. அப்போ நம்ம வந்து யார் வாங்கி வைப்பான்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பெரிய, பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் வாங்கி வைப்பாங்க. ஸோ, அப்ப அப்பயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் மார்க்கெட் எந்த பக்கம் மூவ் ஆக போகுதுன்னு. ஸோ, நான் முன்னாடியே சொன்ன மாரி, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்ததுலருந்து ஒரு ஸ்பேஸ் ஷிஃப்ட் ஆயி, மார்க்கெட் வந்து இப்ப லோவஸ்ட் பாயிண்ட் வந்து 49,000ம்
மிடில் பாயிண்ட் அதாவது எந்த பாயிண்ட்ல பிவட் எடுக்குமோ, அந்த பாயிண்ட் வந்து 49,500ம் அதே மாரி ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து 50,000 போயிருக்கு. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு எங்க ஓப்பன் ஆகுதோ, அங்கருந்து ஒரு 50% இல்லன்னா ஒரு 0.5% இம்ப்ரூவ் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து 49,500ல ஓப்பன் ஆயி, மார்க்கெட் வந்து இங்க போச்சுன்னா 1% ரொம்ப நல்ல சான்ஸ் இருக்கு. சப்போஸ் 49 ஆய 49,500லயே மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, கண்டிப்பா 50,000த்த தொடும். அப்படி சப்போஸ் மார்க்கெட் 49,500ல ஸ்டார்ட் ஆகல, இல்ல கொஞ்சம் கீழ இறங்கி ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா, கொஞ்சம் கேப் டவுன் ஏதாவது வந்திருக்குன்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஒரு நீங்க வந்து ஒரு 0.8%லேருந்து ஒரு 1% வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுதான் இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற மூவ்மெண்ட் நம்ம பேங்க் நிஃப்டில. ஸோ எங்க இந்த இது கிடைக்கும்னா, இந்த இடத்துல பாருங்க. 400 பாயிண்ட்ஸ் மூவ் ஆனா 0.9% இருக்கு. அப்போ 0.9 டூ ஒரு 1% தான் மூவ்மெண்ட்க்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி கொஞ்சம் புல்லிஷா இருக்கும். மைல்டு புல்லிஷா இருக்கும். அதிகமா இருக்காது. ஸோ இதான் நம்மளோட அனாலிசிஸ். அண்ட் நீங்க வந்து ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்றதா இருந்தா, தயவு செய்து அவுட் ஆஃப் த மனில போய் எடுக்காதீங்க. அவுட் ஆஃப் த மனில எடுக்காதீங்க. இந்த மனில எடுங்க. அப்புறம் நம்ம சொல்லியிருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சுக்குள்ள எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லது. அவ்வளோதான். அவுட் ஆஃப் த மனில நீங்க எடுக்கும்போது தான் உங்களுக்கு லாஸ் நெறைய ஆகும். அண்ட் இன்னைக்கு எக்ஸ்பைரி டே வேற. ஸோ பொசிஷன ஹோல்டும் பண்ண முடியாது. யோசிச்சுட்டு பொசிஷன் எடுங்க. அண்ட் 3 மணிக்கு மேல நல்ல மூவே இருந்தாலுமே, தயவு செய்து இன்னைக்கு எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஒரு ஸ்மால் இன்வெஸ்டரா இருக்கீங்க, இல்ல ரீசென்ட்டான நியூ ட்ரேடரா இருக்கீங்கன்னா, 3:00க்கு மேல அவாய்ட் பண்றது பெட்டர். இதுதான் நான் சொல்லுவேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். அதே மாரி டெய்லி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரீ மார்க்கெட் அண்ட் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க சேனல ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா, ரொம்ப நன்றி. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணிருக்காங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். நன்றி, வணக்கம்.